ஹலோ வியூஸ், இன்னைக்கு இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து எம்எட் கோர்ஸ் பண்ணணும்னு இருக்கவங்களுக்காக இல்லை எம்எட் கோர்ஸ் 2025 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கான அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ 11ஆம் தேதி ஓப்பன் ஆயிருச்சு. பட் ஆனால் இது 20ஆம் தேதி வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டு. எனக்கு 18 20ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி அப்ளை பண்ணுறது, இது மாதிரி ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எம்எட் கோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது பிஎட் முடிச்சு எம்எட் கோர்ஸ் இருக்கிறவங்களுக்கான இந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணா கான்வர்ஸ் பண்ணுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு பண்றேன். வாங்க நம்ம வீடியோ. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், அதாவது பிஎட் ப்ரோக்ராம் பத்தி முடிச்சவங்க எம்எட் கோர்ஸ் அப்ளை பண்றவங்களுக்கான இந்த எம்எட் கோர்ஸ் வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் அப்ளை பண்றதுக்கான ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து சேம் அதே டிஎன்ஜிசி வெப்சைட்லயே ஃப்ரண்ட்ல எம்எட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணிக்கிட்டாலே போதும். உங்களுக்கு எம்எட்.tngca அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. பாருங்க, எம்எட்.tngca அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இதுல அப்ளிகேஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11th அன்னைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆயிருக்கு. 20ஆம் தேதி வந்து லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. நீங்களா இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு, அதாவது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் எம்எட் ப்ரோக்ராம் அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் கம்ப்ளீட்டா ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கோர்சஸ் அண்ட் காலேஜஸ் வந்து லிஸ்ட் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். அதுக்கப்புறம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், தென் அதுக்கப்புறம் உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் ஆகும். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்க நேம், மொபைல் நம்பர், மெயில் ஐடி, தென் வந்து டேட் ஆஃப் பர்த் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்க. உங்க மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு மொபைல் சப்மிட் கொடுத்துருங்க. தென் அதுக்கப்புறம் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணுங்க. தென் இதுல உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் கேட்கும். ஓகேங்களா? நீங்க வந்து பேரண்ட் நேம் என்ன, அப்ளிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் என்ன, தென் சிவிக் ஸ்டேட்டஸ் என்ன, then gender, then mother tongue, nationality, religion, community கேட்கும். then afterwards mobile number, state, district, தாலுக்கா, communication பின்கோடு என்ன, then community, then caste, ஆதார் நம்பர், இதெல்லாம் கேட்கும். இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் கோட்டாவா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸர்விஸ்மென், டிசபிலிட்டி கேட்டகரி அதை நீங்க கொடுத்துக்கணும். தென் அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன் சொல்லி கேட்கும். அதாவது நீங்க பிஎட் வந்து எந்த யூனிவர்சிட்டியில பண்ணியிருக்கீங்க, எவ்வளவு மார்க்ஸ் ஸ்கோர் இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கும். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் கேட்கும். ஓகேங்களா? சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நீங்க காலேஜஸ் வந்து ஆர்டரா நீங்க கொடுக்கணும். இதுல நீங்க அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கொடுத்துருக்கோங்க. பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 6 எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 2 rupees வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செலக்டிங் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களோட ப்ரிவியூ வரும். கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து நீங்க கொடுக்கலாம். சரிங்களா? இதான் வந்து தென் இதுல வந்து ஒவ்வொரு காலேஜஸ்லயும் என்ன எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்எட் புக்லெட் வந்து கொடுக்குறாங்க. இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் காலேஜஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் சொல்லி கொடுத்து காலேஜஸ் லிஸ்ட் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்ல டோட்டலா 6 காலேஜஸ் சொல்லிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் சைதாப்பேட்டையில இருக்கு. சரிங்களா? அது ஒண்ணு. சென்னை சைதாப்பேட்டையில. அதே மாதிரி சென்னை ட்ரிப்ளிகன்ல லேடி வில்லிங்டன் இன்ஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடி இன் எஜுகேஷன் சொல்லிருக்கு. தென் தஞ்சாவூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தஞ்சாவூர்ல ஒரத்தநாடுல இருக்கு. தென் புதுக்கோட்டையில கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. தென் கோயம்புத்தூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. தென் வேலூர்ல கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் இருக்கு. டோட்டல் 6 காலேஜஸ் தான் உங்களுக்கு சொல்லிருக்காங்க. இந்த 6 காலேஜஸ்லயுமே உங்களுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் மீடியமா, தமிழ் மீடியமா, காலேஜோட காலேஜ் அட்டானமஸா, காலேஜோட ஃபோன் நம்பர் என்ன, யாரு பிரின்சிபல், ஓகேங்களா, உங்களுக்கு நாக் என்ன கிரேட் வாங்கியிருக்கிறாங்க, மொபைல் நம்பர், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லாமே சரிங்களா? உங்களுக்கு 5 காலேஜஸ்லயுமே உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா எல்லா காலேஜஸ்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாக் அக்ரிடேட்டட் உள்ள காலேஜஸ் தான். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல சென்னையில 2 காலேஜும், தஞ்சாவூர்ல ஒரு காலேஜ், கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ், பட்டுக்கோட்டையில ஒரு காலேஜ், வேலூர்ல ஒரு காலேஜ் டோட்டல் என்ன சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையானது உங்க கேண்டிடேட் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், கம்யூனிட்டி காஸ்ட் டீடைல்ஸ், அண்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதாவது எக்ஸபிலிட்டி கேட்டகரி. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பே பண்றதுக்கு நீங்க ஆன்லைன் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ டிரான்சாக்ஷன் தான். ஆதார் வந்து ஆப்ஷனல் தான். கன்சல்டன்ட் மார்க்ஸ் கண்டிப்பா தேவை. தென் லிஸ்ட் எந்தெந்த காலேஜஸ் நீங்க சாய்ஸஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
தென் டேட்டா சென்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிப்பரேஷன் ஷீட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷீட்டுக்கு பதிலடி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. இங்கே கிளிக் ஃபார் யூ ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்க ஃபர்ஸ்ட் நேம், தென் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கொடுத்து தென் டேட் ஆஃப் பர்த் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா தென் சேவ் கொடுங்க. சேவ் மொபைலுக்கு ஓடிபி வரும். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். தென் பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், தென் அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன், தென் அதுக்கப்புறம் அகாடமிக் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் சாய்ஸஸ்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் கோர்சஸ்க்கான உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு அப்ளை பண்ற லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி லாஸ்ட் டேட்டு. இல்லை இன்னைக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்து 11th வந்து ஓப்பன் பண்ணாங்க. இன்னும் 2 days டைம் இருக்கு. இன்னும் வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி இன்னைக்கு அப்ளை பண்ண ஆரம்பிச்சுங்க. பிஎட் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு இந்த அட்மிஷன் உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் வேணா கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல வேற சொல்லுங்க. தேங்க்யூ.